வனவிலங்குனால மலையோர பகுதி மக்கள் என்ஜாய்மெண்ட் போகிறதுனால பாதிக்கப்படுறதா சொன்னாங்க. அது என்னென்னா அவங்களுடைய சொந்த ரப்பர் மரத்தில் பால் வெட்ட போகிறாங்க, அரசு தோட்டத்தில் வேலைக்கு போகிறாங்க. அதனால தான் அவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. தவிர என்ஜாய்மெண்ட் ஒரு வார்த்தை என்பது யூஸ் பண்ணாங்க, அது என்பது இல்லை. வேலைக்கு போகிறாங்க, அதனால தான் வனவிலங்குகளை பாதிக்கப்படுறாங்க என்ற விஷயம் என்பது அது திருத்திக்கணும் என்பதுதான். உறுப்பினர் தலைவர் அவர்களே, அமைச்சர் சொன்னது போல, ஏன்னா அது மிக ஒரு தவறான வார்த்தை. இங்கே வந்துட்டு ஏற்கனவே அங்கே உள்ள அரசு ரப்பர் கழகமானது காமராஜர் அவர்கள் நிறுவப்பட்ட ஒரு அரசு ரப்பர் கழகம் அங்கே இருக்கிறது. காமராஜர் அவர்களால் 2500 பேருக்கு முன்னால் வேலை வாய்ப்பு கொடுத்த ஒரு ரப்பர் கழகம். இப்பொழுதும் அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய ரப்பர் மரங்கள் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க, நடவு பண்ணி பால் வெட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக மக்கள் வந்து போய் தான் ஆகணும். அது காட்டுக்குள்ளால இருக்கிற அந்த டைம்ல யானைகளும் நிறைய அங்கேன்னா அது ஒரு அடர்ந்த ரிசர்வ் ஃபாரஸ்டாக தான் அறிவிச்சிருக்காங்க, அடர்ந்த பகுதி தான். ஆனால் அங்கே பழங்குடி மக்களும் இருக்கிறாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை கொஞ்சம் ஆய்வு செய்தால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. அதே போல எல்லாரும் மேகதாது அணையை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் எங்கள் மாவட்டத்தினுடைய நெய்யாறு கரை பற்றி பேசுறதுக்கு யாருமே இது வரைக்கும் ஒரு இது போடவும் இல்லை. ஏன்னா நெய்யாறு கரை சேனல் வந்துட்டு எங்களுடைய மாவட்டத்தினுடைய நீர் வளத்திற்கு மிகவும் ஆதாரமான ஒன்றாகும். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் இதை நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் வழியாகவும் எம்எல்ஏஸ் வழியாகவும் எங்களுடைய எல்லா 6 பேர் சட்டமன்ற உறுப்பினர் வழியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான ஒரு தீர்வை கண்டிப்பாக எட்டப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. நன்றி. மாண்புமிகு உறுப்பினர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குடிநீர் பற்றாக்குறையை பற்றி உறுப்பினர் பிரவீன் அவர்கள் பேசுகிற போது தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இரு மாநிலங்களுக்கிடையானது என்று சொல்லியிருக்கிறார்கள். அண்டை மாநிலங்களோடு சுமூகமான நல்லுறவு இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த பிரச்சனையும் இது எளிதாக தீர்க்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நீங்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், ஆளுகிற கட்சியும் அங்கே கேரளத்தில் காங்கிரஸாக இருக்கிற காரணத்தினால் இந்த பிரச்சனையை நீங்களே முன்னின்று நம்முடைய மாநில முதலமைச்சருடைய கவனத்திற்கு சிறப்பான ஆலோசனைகளை சொல்லி அங்கேயும் உங்கள் தலைமையின் மூலமாக அந்த முதலமைச்சருக்கு சொல்லவில்லைனால் அது இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி மிக சுலபமாக நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கின்ற வகையில் அமையும் என்று நான் கருதுகின்றேன். சொல்லுங்க மாண்பு உறுப்பினர். ஏன்னா எங்க மாவட்டத்தில் உள்ள தண்ணியானது உண்மையிலே தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தேவையான தண்ணி எங்க மாவட்டத்திலே இருக்கு. ஆனா அதுக்கான நான் ஒரு சிறந்த ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கூட நான் கொண்டு வந்திருக்கேன். எங்க நதிகளை இணைச்சா கூட நாங்க உங்களுக்கான தண்ணியை நாங்க தரலாம். ஆனா நெய்யாறு கரை சேனலையும் ஸ்பெஷலா நீங்க கவனிக்கணும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நன்றி. மாண்பு உறுப்பினர். அந்த மாதிரி வைலண்ட் ஆகிற யானைகளை வந்து என்ன செய்யணும்னா காப்பகத்தை தான் விடணும். இது என்ன செய்யுங்க, வனத்துறை என்ன செஞ்சிடறாங்கன்னா இதை கொண்டு வெவ்வேறு இடத்துல கொண்டு போய் கொடுறாங்க. இதனால் அதில் ஒரு தீர்மானம் வனத்துறை என்ன செய்யணும்னா இந்த மாதிரி வைலண்ட் ஆகிற யானைகளை எல்லாம் ஆணை மற்றும் இதெல்லாம் வந்து காப்பகத்துக்கு தான் அனுப்பணும். அதுதான் வந்து அதனால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. அதை விட நேற்றுக்கு எங்களுடைய ஊரில் என்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புலி தாக்கி இறந்துட்டாங்க. அந்த மேன் ஈட்டிங் யானை கூடலூர் ஓய்வேலியில் வந்து ஒரு புலிகளால் தாக்கப்பட்டு ஒருத்தர் தான் அது மேன் ஈட்டிங். ஏன்னா அது மாംസം சாப்பிட்ருக்கு. அந்த மேன் ஈட்டிங் யானை என்ன செய்யணும்னா அதை வந்து சுட்டு தான் பிடிக்கணும். இல்லை மேனிட்டிங் புலி அந்த மேனிட்டிங் டைகரை வந்து உடனடியாக என்ன செய்யணும்னா அதை வந்து அதாவது மயக்க ஊசி போட்டு தான் பிடித்து அப்புறப்படுத்தணும். இல்லைன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். எனவே இது ஒரு சீரியஸான பிரச்சனை. அது வந்து சென்சேஷனல் இஷ்யூவாக அந்த யானைகள் புலிகளால் தாக்கப்படுகிறது. இதுக்கு அரசு மிக மிக முக்கியத்துவம் கொடு. எப்படி காவிரி பிரச்சனைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதோட அந்த வெஸ்டர்ன் காட்டில் இருக்க 10 மாவட்டங்களிலும் இந்த பிரச்சனை இருக்குது. அதுவும் கூடலூரில் அதிகமாக இருக்குது. ஆகவே இது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூவாக எடுக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.